இப்போது எப்படி ஃப்ளைட் டிக்கெட் வந்து கம்மியான ரேட்டில் வந்து கிளியர் ட்ரிப் ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ணுன்றது வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய் கிளியர் ட்ரிப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது செகண்ட் ஆப்ஷன் உள்ளது. அதை டவுன்லோட் பண்ணி சைனப்பும் பண்ணிடுங்க. சைனப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒன் வே நீங்கள் போக மட்டும் செய்கிறீங்களா அப்படின்றது வந்து ஒன் வே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் போய்ட்டு அப் அண்ட் டவுன் வரேன்றது ரவுண்ட் ட்ரிப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஒன் வே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து சேலம் டு பெங்களூர் ஆல்ரெடி டைப் ஆகிருக்கு, இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த டேட்லாம் வந்து அவைலபிள் இருக்குன்றதை பார்ப்போம். 7:35 வந்து எந்தெந்த டேட்லலாம் இருக்குன்றது பார்க்கலாம். ஆகஸ்ட் மந்தில் பார்த்திங்கன்னா இத்தனை டேட்டு 7:35 இருக்குது. நம்ம ஆகஸ்ட் மந்த் எண்டிங்கில் எடுத்துக்கோமே, ஒரு 30 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்து இப்போ எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்ற மாதிரி 1 2 3 அப்படின்ட்டு. இதில் வந்து நீங்கள் சில்ட்ரன்ஸை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 2 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியே ஆகணும். நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 வயசு 5 வயசுலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ஆகணும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு புக் பண்ணணும். அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துக்கோங்க. 2 குழந்தைங்க இருந்தால் 2 கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு எப்படி புக் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இது எக்கனாமிக் கிளாஸாக பிஸ்னஸ் கிளாஸான்றதெல்லாம் செலக்ட் பண்ணணும். இல்லை நம்ம எக்கனாமிக்கே போட்டுக்கலாம். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சர்ச் ஃப்ளைட்டுன்றது கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளைட் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து இண்டிகோ 11 மணிக்கு கிளம்புது. இன்னொன்று வந்து அலியன்ஸ் ஏர்னு சொல்லிட்டு அது வந்து 4:40க்கு கிளம்புது ஈவினிங். நம்ம காலைல இண்டிகோவே பெஸ்ட்டு, நம்ம இண்டிகோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இண்டிகோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி வந்து கூப்பன் கோடு வந்து அப்ளை பண்ணால் ரேட் கம்மியாதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ட்ராவல் மேக்ஸிமம் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இதை வந்து செலக்ட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கூப்பன் அப்ளை ஆகி பார்த்திங்கன்னா 364 வந்து உங்களுக்கு கன்செஷன் ஆகுது. கீழே பார்த்திங்கன்னா வியூ பிரேக்கப் பார்த்திங்கன்னா 700 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் 735 ரூபா இருந்துச்சு. இப்போ கூப்பன் கோடு அப்ளை பண்ணோன்னே 371 ரூபான்னு ஆச்சு. இதில் வந்து நிறையா கூப்பன் கோட் இருக்குது. இப்போ இந்த ட்ராவலுக்கு வந்து இது அதிகபட்சமாக இருக்குது. இதுவே இன்னொன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ட்ராவல் நவ் இதை அப்ளை கொடுத்திங்கன்னா அதுக்கு வந்து 350 ரூபா அப்ளை ஆகுது. அப்புறம் இல்லை எனக்கு இதில் ஒரு 4-5 கோடு வந்து கிளியர் ட்ரிப்புக்குன்னே இருக்குது காமனாக. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். சிட்டி ஃப்ளை அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இது வந்து 224 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, இது வேணாம். அப்புறம் பார்த்தோம்னா ஃப்ளை டோம் இது பார்த்தா 190 ரூபா இருக்குது, இதுவும் வேணாம், ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக ஒரு கோடு இருக்குது, தலை 07 சொல்லிவிட்டு அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இதுக்கு 300 வருது. இப்போ இருக்கிறதுல வந்து அதிகமாக எதுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ட்ராவல் மேக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 364 கொடுத்துருக்காங்க, அதையே அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிங்கன்னா 370 ரூபாவில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் உங்களால். கண்டினியூ கொடுப்போம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஃபேர்னா இப்போ ஸ்டாண்டர்ட்னா அது செலக்ட் பண்ணி எப்போவுமே ஸ்டாண்டர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிப்பு கன்ஃபார்ம்ன்றப்போ ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை உங்களுக்கு டேட் சேஞ்ச் தேவைப்படும், இல்லை டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளியர் சாய்ஸ்ன்றது 735 + 438ன்ற மாதிரி நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, 735 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், க்ரீன் கலர் உள்ளது ஃப்ரீயாக இருக்குது, ப்ளூ கலர் 43, அதோட டார்க் வந்து 85, அதோட டார்க்கு வந்து 128, அதோட டார்க் வந்து 425 அந்த மாதிரி வருது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இதை நம்ம க்ரீன் கலர் ஃப்ரீ சீட்டாக பார்த்துக்கலாம். அதுவும் விண்டோ சீட்டு போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு 375 ஓகே, 371 செலக்ட் மீல் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். கீழே செலக்ட் பேக்கேஜ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் இன்சூரன்ஸுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். எதுவும் கொடுக்கோன்னா அப்படியே கண்டினியூ டு இது கொடுத்துக்கலாம். ட்ராவலர் இப்போ வந்து உங்கள் பேர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ என்னோடய பேரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடைக்கலம் ஆச்
இப்போ வந்து இதில் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீஜர்னு கேட்குது, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நேராக பேமெண்ட் ப்ராசஸ் தான். இதில் வந்து நீங்கள் யூபிஐ மூலியமாகவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமாகவோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது நீங்கள் எதுவோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அதிகமாக தான் பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஃபேர் பிரேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, பே 713 வருது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃபீஸுன்னு வரும். நம்ம ஃப்ளைட் புக் பண்ணால் எப்போவுமே இது டிஃபால்ட்டாக வரும். 350 400 அந்த ரேஞ்சில் வரும். அது நம்ம அதோடு சேர்த்து தான் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். 735 ப்ளஸ் 359னா இப்போ 1100 அந்த சம்திங் வரும். இப்போ நம்ம கூப்பன் கோடு அப்ளை பண்ணனால 364 முடிஞ்சு. இதை யூஸ் பண்ணிட்டு இப்போ 780 நீங்கள் பே பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நீங்கள் யூபிஐ மூலமாக கிரெடிட் கார்டு, வேலெட்ஸு, பே லெட்ரு இதில் எதுனாலும் வச்சு புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். புக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஆப்பில் பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக்கெட் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். அந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணது 21/7/24க்கு. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பேஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா 700 அதர் சார்ஜஸ் 349 ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா எனக்கு 500 வந்து கேஷ்பேக் கிடச்சிருக்கு. அதாவது என்னென்னா நான் புக் பண்ணும்போது சிடி இண்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் கோடு இருந்துச்சு. அது 500 டிஸ்கவுண்ட் ஆனதுனால எனக்கு 594 தான் ஃப்ளைட் டிக்கெட்டே வந்துச்சு. அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி கூப்பன் கோடு ஏதாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டயத்தில் நீங்கள் எந்த டைம் பார்த்தாலும் சரி, அப்போ கரண்ட்டில் என்ன நல்ல கூப்பன் கோடோ நான் அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்டில் மட்டும் டைப் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஏர்போர்ட்டில் காமிச்சாவே போதும், உள்ளே விட்ருவாங்க. அங்கேருந்து போர்டிங் பாஸ் அங்கேயே தந்துடுவாங்க. நீங்கள் வெப் செக்இன்லாம் ஆன்லைனில் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அங்கேயே போய் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோவை பார்ப்போம். இப்போது சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து எப்படி வர்றதுன்றது பார்ப்போம். சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி பஸ்ஸு இல்லை மேச்சேரி இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறி ஓமலூருக்கு வந்துடுங்க. ஓமலூர்லேருந்து ஆட்டோ இந்த கேபு இதெல்லாம் பிடிக்க வேணாம். இப்போ நம்ம 11 இண்டிகோ ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தால் போதும். 80ஆம் நம்பர் பஸ்ஸு வந்து நிற்கும். அந்த பஸ்ஸில் இறங்கி நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் டைமிங்கு போர்டிங்க்கும் கரெக்டாக இருக்கும். அந்த பஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. கேபு, ஆட்டோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பஸ்ஸில் நீட்டாக வந்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம பட்ஜெட் டூர் மாதிரி பெங்களூர் போகிறதுக்கு இது நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கில் வரவங்களாம் பார்த்தோம்னா நம்ம ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா 1 டேக்கு வந்து 45 ரூபான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட்டு பைக் பார்க்கிங் வந்து என் ஃப்ரெண்டு வந்தப்போலாம் பார்த்தோன்னா அவர் வந்து போட்டுட்டு மறுநாள் காலைல வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். பார்த்தா பார்க்கிங் காசு கேட்கலன்ற மாதிரி சொன்னார். பட் ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டோக்கன் போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி 45 ரூபா காருக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். 2 பக்கம் மரம் இருக்கும். அப்படியே அந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா காலேஜில் உள்ள அந்த பார்க்கிங் இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. மற்ற ஏர்போர்ட்டில் உள்ள மாதிரி அந்த கூட்டம் அதெல்லாம் இங்கே இல்லை. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. கூட்டம் இல்லாத மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ஆள் பார்க்க முடியறதில்லை. ஆனால் பார்க்க நீட்டாக இருக்குது. நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பில்டிங்கும் பார்த்தோன்னா நம்ம முன்னாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெருசாலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹாஸ்டல் மாதிரி, காலேஜ் பில்டிங் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடிலாம் சேலம் ஏர்போர்ட்டில் வந்து நிறைய ஃப்ளைட்ஸு இங்கேருந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சென்னையிலேருந்து இங்கே வருது, இங்கேருந்து சென்னைக்கு போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. இவத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதனால் போக முடியல. இந்த தடவை போய் ஆகணுன்ட்டு பார்த்து வந்திருக்கேன். இடம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. இது கேன்டீன் நினைக்கிறேன் இங்கே இருக்குது. நான் என்னமோ போட்டிருக்காங்க மெனுலாம், அதெல்லாம் நம்ம வாங்க போகிறதில்ல. இதான் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸு, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப் வாங்கி செக் பண்ணுறது. அந்த போலீஸ்காரங்க 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அங்கே வந்து ஐடி ப்ரூஃப் வாங்கி டிக்கெட்டே வாங்கி கிராஸ் செக் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து போக முடியாது. ஒரு 9:30 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல. அது நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னன்னு தெரியல. வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல உட்கார சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து நம்ம டிக்கெட்டையும் நம்ம ஐடி ப்ரூஃபையும் கிராஸ் செக் பண்ணி நம்ம பார்க்குறாங்க உள்ளே விடுறதுக்காக. அப்புறம் அவங்க அதாவது பிஎன்ஆரை வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்றாங்க. உள்ளே போய் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உள்ளே இங்கே வந்து போர்டிங் பாஸ் எடுக்கிறது. பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஒரு சின்ன மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் இண்டிகோ அந்த கேபின் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து நமக்கு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. நம்ம டிக்கெட்டை எடுத்து, அதாவது மொபைலோட டிக்கெட் எடுத்து காமிச்சோம்னா அவங்க வந்து போர்டிங் பாஸ் தந்துடுவாங்க. நம்ம இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் போடுவாங்கள்ல ப்ரிண்ட் அவுட் எடுத்து, அந்த மாதிரி உள்ளது. நம்ம வெப் செக்இன் பண்ணோன்னா ஆன்லைனில் நார்மலாக இருக்கும், நம்ம ப்ரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. இங்கே வாங்கி அது ஃபோட்டோ எடுக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம். இதில் தான் வந்து பேக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய போர்டிங் பாஸு. இங்கே போட்டிருக்கு சீட் நம்பரு எல்லாம், Zone 2 எல்லாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செக்யூரிட்டி செக்இன் இருக்கும். அந்த செக்யூரிட்டி செக்இனில் வந்து நம்ம ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் போட்டுருணும். நம்ம கொண்டு வர இந்த சார்ஜரு ப்ளஸ் பவர் பேங்க்ஸ் அளவுக்கு இருக்கான்னு தெரில, நான் கொண்டு போகல. அப்புறம் நம்ம பெல்ட்டு, அப்புறம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் எடுத்து ட்ரேயில் எடுத்து போட்டுருணும். எந்த மெட்டல்ஸ் இருந்தாலும் சாவி, பைக் சாவி இந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்து ட்ரேயில் போட்டணும். அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக அந்த இது வச்சு டிடெக்டர் வச்சு செக் பண்ணோம்ல நம்மளையும், அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். 11 அந்த 10 உள்ள ஃப்ளைட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு 10:50 தான் இங்கே ரன்வேல வந்து போகிற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. வெறும் ஒரு 20 மினிட்ஸில் எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் போர்டிங் ஏறி எடுத்துருவாங்களா என்னன்னு தெரில. இங்கேருந்து பார்க்க விசுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. மற்ற ஏர்போர்ட் மாதிரிலாம் இருந்தால் இது ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக சின்னதாக அழகாக எல்லாம். அந்த ஏவியேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு அந்த பக்கம் அரைவல் அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம டெபாசிட்லேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். செல்ஃபி எடுத்துக்கோ. இதுதான் பார்த்திங்கன்னா உள் பக்கமாக உள்ள சேலம் ஏர்போர்ட்டோட அந்த போர்டு. அந்த பக்கம் டெபாச்சரு, இந்த பக்கம் அரைவல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லோரும் பரபரப்பாக எக்ஸைட்மெண்ட்டாக போயிட்டுருக்காங்க, பார்க்க முடியுது நல்லாவே. இது நிறைய பேர் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 60% பேர் எல்லாம் இந்த ஆசைக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் இந்த இதுக்கு போகிறாங்க, அதாவது ரெகுலராக ஃப்ளைட்டில் போகிறாங்கன்ற மாதிரி தெரியுது. நம்மளும் அப்படி தான் அதுக்கு வந்திருக்கோம். லேடர்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போதான் ஏதோ ஏறாங்க நினைக்கிறேன். லேடரில் ஏறாங்க ஃபஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிற இடம்னு நினைக்கிறேன். நம்ம கொடுக்குறாங்க பேக்கேஜ் எல்லாம் வந்து இதில் வரும். இங்கே வந்து நம்ம 7 கிலோ தான் வச்சுருக்கனால நான் கையில் வச்சுருக்கேன் அந்த இது ஹேண்ட்பேக் மாதிரி. அதனால் நான் கொண்டு வந்துட்டேன். கேபின்குள்ளே தான் உள்ளே வைக்க போகிறேன். ஏற போகிறோம். சீட் நம்பர் படி உள்ளே வர சொன்னாங்க. ஃபஸ்ட்டு 10க்குள்ளே உள்ளவங்க உள்ளே போகிறோம். ஏர் ஹோஸ்டர் வந்து மறைஞ்சிட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதாவது சீட்டு இந்த பக்கம்லாம் பார்த்துக்கோம். நாளைக்கு முன்னாடியே வந்துருக்கலாம், எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1லேருந்து 10க்குள்ளே தான் முதல்ல விட்றாங்க, அப்புறம் தான் பின்னாடி உள்ளவங்க போர்டிங் அலோட் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில, அது போட்டதுக்காக என்னன்னு தெரில. இது வந்து அந்த பேக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு, சரி நம்ம செக்இன் இது பண்ணிட்டு வந்தது ஹேண்ட் பேக்கேஜுக்கு. இது நம்ம சீட்டுக்கு மேலே உள்ள ஆப்ஷன்ஸு. மேலே இந்த 2 கண்ணு மாதிரி உள்ளது வந்து பார்த்தோன்னா ஏசி போல். அது நம்ம திருகி அப்படியே ஆன் பண்ணிக்கலாம், க்ளோஸாக இருந்துச்சு. அது பக்கத்தில் உள்ளது லேம்ப்பு மாதிரி தெரியுது. சீட் பெல்ட்டு போட்டாச்சு, இனி மாஸ் தான்.
पत्र आपकी सामने वाली कुर्सी की पॉकेट में उपलब्ध है। कुर्सी की पेटी इस तरह बांधी जाती है। कसने के लिए इस तरह फीते को खींचें और पेटी खोलने के लिए फ्लैप को उठाएं। उड़ान के दौरान कुर्सी की पेटी बांधे रखें। इस विमान में 4 आपातकालीन द्वार हैं, 2 सामने और 2 पीछे। फर्श पर लगी प्रकाशमान पट्टियां आपको निकटतम निकास तक पहुंचने में सहायता करेंगी। इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रख दें। धूम्रपान, वेपिंग और अपने साथ लाई मदिरा पीना वर्जित है। शौचालय में स्मोक डिटेक्टर लगा हुआ है। क्रू के आदेश के बिना लाइफ जैकेट्स, आपातकालीन निकास और अन्य सुरक्षा उपकरणों का उपयोग या छेड़छाड़ मना है। कोई भी उल्लंघन करने पर विलंब और नियामक कार्रवाई हो सकती है। आपके लिए ब्रेल में एक सुरक्षा सूचना कार्ड और संचार गाइड उपलब्ध है। Your well-being is our top priority and we request you to pay close attention to this demonstration even if you fly frequently. A safety instruction card is available in the seat pocket for your reference. Secure your seatbelt by inserting the metal tip into the buckle and tighten by pulling the loose end. To open, lift the buckle. It is recommended to keep your seatbelt fastened at all times. There are 4 emergency exits on this aircraft, 2 at the front and 2 at the guys, ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Cabin crew to your seats for takeoff. Thank you. பிளாக் பஸ்டர் தான் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போடுறான். அதுக்கப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கே உள்ள இன்சைடு வியூ, அப்புறம் இன்டீரியரு, எக்ஸ்டீரியரு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் எப்படி போகிறது, அந்த விஷயம்லாம் என்னென்ட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி மெஜஸ்டிக் போகிறது, அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், எவ்வளோ பட்ஜெட்டாக போகலான்றதெல்லாம் நான் சொல்கிறேன். முடியுமா ஃபுல்லாக பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து பெங்களூர் வந்தாச்சு. இனி இன்சைடு வியூ ஃபுல்லாக ஃப்ளைட்டு இந்த இது நிற்கிற இடம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் பாருங்கள். என்னத்தை நான் பிடிக்கிறது? சுத்துது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இனி ஃபுல்லாக ஏர்போர்ட் ஃபுல்லாக சுற்றி கேப்சர் பண்ணிட வேண்டியதான். அதான் ஒன் ஸ்டாப்பு. அப்படியே இங்கேருந்து வெளியில் போயிட்டு அப்படியே நேராக மெஜஸ்டிக் போகணும். மெஜஸ்டிக் போயிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு முடிஞ்சால் 4-5 இடத்துல போய் பார்த்துட்டு
அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஊருக்கு. இங்கேருந்து பார்த்தோன்னா நந்தி ஹில்ஸு வந்து பக்கன்றாங்க. அது மெஜஸ்டிக் போகிறதுக்கு இங்கேருந்து நீங்கள் ஏசி பஸ்ஸில் போக வேணாம். அதில் போனீங்கன்னா ஒரு 250 கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒன்றும் போகணுன்னு இல்லை. இன்னொன்று அது பக்கத்துலேயே பார்த்தோன்னா நார்மல் பஸ் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஒரு 50 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். என்ன இந்த ஏசி பஸ் ஒரு மணி நேரத்தில் போகும் மெஜஸ்டிக்கு. இது கொஞ்சம் சுற்றி மெதுவாக ஊருக்குள்ளெல்லாம் போய்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போகும். அது ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டு. நந்தி ஹில்ஸுக்கு போகிறதுக்கு வந்து தேவனஹள்ளின்னு சொல்லிட்டு அந்த நார்மல் பஸ்ஸில் போயிட்டு ஏறணும். அங்கேருந்து சிக்கபல்லாப்பூர்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து நந்தி ஹில்ஸ் போய்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா ட்ராவல் ஃபேர் ஒரு 150 முடிஞ்சிடும். கேபு ஆட்டோலாம் புக் பண்ணாமல் இதில் போகிறது நமக்கு பெஸ்ட்டு. அரைவல் சைட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. இன்றைக்கி டெபாச்சர் சைடு அந்த பக்கம்தான் இது பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி இது இருக்குது. ஏசி பஸ் அந்த நார்மல் பஸ்லாம் இருக்குது. அந்த பக்கம் போகணும். இப்போ அரைவல்லேருந்து டெபாச்சர் பக்கம் போகணும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் அது இருக்கும் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் இந்த ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு நேர் ஆப்போசிட்டில் போனோன்னா பஸ் எல்லாம் நிற்கும். அங்கே போய் ஏசி பஸ்ஸில் இறங்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஸ்டாஃப்ட்ட யார்ட்டையாவது கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அங்கே போய் ஏறிக்கோங்க. இதில் ஏறிட்டிங்கன்னா நேராக மெஜஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே போய்க்கலாம் இந்த ஏசி பஸ்ஸில் ஏறலாம். சார் பனார்கட்டா 14 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.